ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க? இன்றையான் வீடியோ வந்து இந்த விசிட்டிங் விசா. முதல்ல நான் கணக்கு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள இது கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவை கொண்டு அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதுகளை பற்றின்றதுக்காக நான் இன்றைக்கு வந்திருக்கிறது சாமியா பாத்திரையிட்ட. என்னத்துக்கு நான் இப்போ சாமியா பாத்திரையிட்ட முதலும் இவரை வச்சு தான் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. தேங்க்ஸ். என்னத்துக்கு நான் இவர்கிட்ட திருப்பி வாரேன் என்றால் ஒரு அறிஞர் அதுக்கு நினைவர் இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மகாராணியின் விருது பெற்றிருக்கிறார். 5 ஸ்டார் விருது பெற்றிருக்கிறார். அந்த ரீதியில் நீங்கள் ஒரு அறிஞன் என்ற இதில் தான் நான் திருப்பியும் செகண்ட் டைமாக நான் உங்கள்கிட்ட எடுக்க வந்திருக்கிறேன். ஏனென்றா கொஞ்சம் ஜனங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு அறிஞன் ஒரு நாலேஜான ஆளுன்றபடியே நீங்கள் அவைக்கு ஒரு விசிட்டிங் விசா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அவைக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றதுக்காக வந்திருக்கிறேன். அதை பற்றி இப்போ நாங்கள் விசிட்டிங் விசா பற்றி துவங்குவோம். உங்கள் சேவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே போய் சென்றடைந்திருக்கிறது. பலர் கதைக்கிற போது குறிப்பிட்டிருந்தார்கள். அண்மையிலே கூட ஒரு படித்த பையன் கனடாவுக்கு வருகை தந்து உங்களுடைய அந்த வீடியோவை தான் பார்த்து பல விஷயங்களாக உங்கள் பணி மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். விசிட்டிங் விசாவுக்கு இங்கே உள்ளாக்கள் என்ன செய்ய வேணும், அதாவது இலங்கையில் இருக்கிறார்கள் என்ன செய்ய வேணும், இந்த 2 பகுதியும் எப்படி அந்த ஃபில்லப் பண்ணி இங்கே கொண்டு வாரது, இங்கே உள்ளாக்கள் எவ்வளவு இன்கம் காட்ட வேணும், அங்கே உள்ளாக்கள் எவ்வளவு இன்கம் காட்ட வேணும், அவங்க பேங்க்லேயோ என்னத்துலையோ எவ்வளவு காட்ட வேணும் என்றதை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. அதாவது குறிப்பாக சொன்னால் விசிட்டிங் விசா என்று சொல்வதை விட டெம்பரரி ரெசிடென்ட் என்று தான் கனடாவிலே சொல்லப்படுவது. இந்த டெம்பரரி ரெசிடென்ட் விசா என்று சொல்லி அதில் படிக்கின்ற மாணவர்கள் வரலாம், தற்காலிக வேலைக்காரர்கள் அடங்குவார்கள், அதனை விட குடும்ப உறவு முறையவர்கள் வரலாம், அதை விட கனடாவிலே உல்லாச பிரயாணத்துக்காக நைக்ரா ஃபால்ஸை பார்ப்பது அப்படியானவர் வரலாம். பல கோணங்களில் வர்றவர்கள் அனைவரையும் ஒரு குடைக்குள்ளே டெம்பரரி ரெசிடென்ட் விசா என்று குறிப்பிடுகிறார்கள். அதிலே நீங்கள் 2 விதமாக உங்களுக்கு சரியான சொத்து பத்து, சரியான தொழில்துறை, நீங்கள் திரும்பி போவீர்கள் உத்தரவாதம் இருந்தால் நீங்களாகவே விண்ணப்பித்து வரலாம். ஆனால் சாதாரண மக்களுடைய விண்ணப்ப படிவங்கள் அவ்வளவு தூரம் இவ்வளவு காசை செலவழித்து இத்தனை 1000 கிலோமீட்டர் வந்து உல்லாசப்பில் பல இடங்களை பார்ப்போம் என்றது எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு என்றால் அது ஒரு கேள்வி. 2வதாக இங்கே உள்ளவர்கள் உங்களை வரவழைத்துக் கொள்வதாக இருந்தால் அதை இவர்கள் எப்படியானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றது ஒரு பக்கம். மற்றவர்கள் வரவழைத்துக் கொள்வார்கள் என்றால் முதலாவதாக பார்க்கப்படுவது அவர்கள் நாட்டிலே நிரந்தர வதியுரிமையாளர் அல்லது கனேடிய மகனாக இருக்கிறீர்களா, இவர்களுக்குத்தான் முக்கியமான இடம் இருக்கிறது. இப்ப தற்காலிகமாக இருக்கிறவர்கள், அகதி உரிமை கோரிக்கொண்டிருக்கிறவர்கள், அகதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டும் நிரந்தர பதிலுரிமை பெறாத நிலையிலே இவர்களை பொறுத்தமல்ல அவர்களும் ஒரு புரட்சியாக்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் அளவுக்கு. ஆகவே நீங்கள் இந்த 2 உரிமைகளோடு அடுத்ததாக உங்களுடைய வருவாய் என்பது முக்கியமான இடத்தை பெறுகிறது. குறிப்பாக போனால் உங்களை நீங்கள் பராமரிப்பதாக இருந்தால் முதியவர்கள் என்றால் முதியவர் கிடைக்கிற வருவாய் இன்றைய வாழ்க்கை செலவுக்கு அவர்களுக்கே போதாமல் இருக்கிறது. ஆக இந்த பென்ஷன் பெறுகிறவர்கள் வரவழைத்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் மிக குறைவு. அதிகமான வருவாய் அவர்களுக்கு இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் கனடாவிலே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ இந்த 2023 $20,514 வேண்டும். அவர் இன்னொரு ஆளை ஒரு வருஷத்துக்கு இன்னொரு ஆளை அவர் கூப்பிடுவதாயிருந்தால் அவருக்கு 30,254 வேண்டும். ஓகே, அப்ப ஒரு தனி நபர் இங்கே இருக்கிறவருக்கு 27,000 அவருக்கு வேணும். அவருக்கு இன்னொரு ஆளை கூப்பிடுவதாயிருந்தால் $4,254 வேணும். அப்ப இன்னும் ஒரு 7,000 34 இன்னும் ஒரு 7,000 எக்ஸ்ட்ராவா அவர் காட்ட வேணும். அங்க உள்ள ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்றது வெளியில கூப்பிடும். அப்போ ஒரு பென்ஷனியர் இருக்கிறவருக்கு 34,000 பெருசாக பெறப்போவது இல்லை. பென்ஷன்ல இருக்கிறவர்கள், ஓடிஎஸ்பியில இருக்கிறவர்கள் இது செய்யலாமா? இன்கம் காணாதே. இன்கம் காணாது. இப்ப நான் கேட்கறது ஒரு ஃபேமிலியா இருக்கணும், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்படி என்றால் 4 பேருக்கு $51,128 அவர்களுக்கு மட்டும் இங்க சீலிக்க வேணும். ஓகே, அப்ப அவர் ஒரு ஆளை கூப்பிடுவதாயிருந்தா $7,888 வேணும்.
அப்ப பொதுவான $57,988 கிட்டத்தட்ட $58,000. 58 எப்படியும் ஒரு 7,000 to 8,000 எக்ஸ்ட்ராவா அவர் காட்ட வேணும் அங்க ஸ்பான்சர் பண்றதுக்கு. அதாவது வந்து தன்னுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு தான் இதை சொல்றேன். ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் என்றால் 4 பேர். அவருக்கு 51,128 வேணும். 51,000. ஓகே, 151,000 வைப்போம். இப்ப 51,000 அவர் அங்கே ஒரு கூப்பிடுறதுண்டா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு காட்ட வேணும்? அவர் 57,188 கிட்டத்தட்ட 58. 8,000 எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளை அவர் அவர் தன் இன்கம், அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் காட்டியே ஆக வேண்டும். இல்லை. உதாரணமாக மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக